ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இலக்கணம் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6த் புக், 7த் புக்ல உள்ள இலக்கணம் முடிச்சாச்சு. 8த் புக்ல உள்ள இலக்கணம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஸோ இத தான் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 8த் புக்ல 5வது இயலுடைய இலக்கண பார்ட். ஓகேவா? 4 இயலுடைய இலக்கணம் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இலக்கணம் வந்து நான் இன்னும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல 6ல இருந்தே போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை போய் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இலக்கணம் தான் நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இலக்கண பார்ட்ல இருந்து தான் வரப்போகுது. அதனால இலக்கணம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து தெரியல அப்படின்றத வந்து நல்லா பிரீஃபா படிச்சுக்கோங்க. மக்கப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ரைட்டா? புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னா வேற என்ன கொஸ்டின்ஸ் நம்மளால அதுல இருந்து கேட்குறாங்க அப்படின்னாலுமே ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாமே நம்ம வந்து பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இலக்கணம் எனக்கு குழப்புது. ஸோ இதுல வந்து இந்த பார்ட் எனக்கு தெரியல. இந்த சாப்டர் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்க்கலாம். தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புக்ல இருந்து நம்ம ரீட் பண்ணி ஒன் பை ஒன்னா ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆப்டிடியூடுக்கு எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து ஸோ அதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நான் ரீட் பண்ணிட்டே போயினேன் அப்படின்னா அது வந்து தெரியாதவங்க மக்கப் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் நம்ம அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நார்மலா இது வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து வந்து தனியா நின்னு, இல்ல நிறைய எழுத்து தொடர்ந்து வந்து நின்னுச்சு அப்படின்னா, அது சொல்லுன்னு சொல்லி சொல்றோம் நம்ம. ஓகேவா? அந்த சொல் வந்து நிறைய இருந்துச்சுன்னா, அத தொடர்ன்னு சொல்லுவோம். இல்ல சொற்றொடர்ன்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்துலேருந்து இலக்கணம் ஆரம்பிச்சதுலேருந்து ஆறாப்ல இருந்தே நம்ம படிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தொகைநிலை தொடர்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போறோம். தொகைநிலை தொடர். ஸோ அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2 சொல் இருக்கு. அப்ப அதுக்கு இன் பிட்வீன்ல இடையில என்ன மறைஞ்சு வரணும் அப்படின்னா, வேற்றுமை உருவோ, இல்ல வினையோ, இல்ல பண்போ, இதனுடைய உருபுகள் வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா, அதத்தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள குடுத்து அது என்ன தொடர் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதனால நல்லா பிரீஃபா படிச்சுக்கோங்க. 2 வேர்டு தான். அந்த வேர்டுக்கு இடையில வேற்றுமை உருபா இருக்கட்டும், இல்ல வினையுடைய உருபா இருக்கட்டும், இல்ல பண்புடைய உருபா இருக்கட்டும், அது மறைஞ்சு வந்துச்சுன்னா, அது தொகைநிலை தொடர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, பால் பருகினான். இந்த இடத்துல என்ன வருது? ஐ பாலை பருகினான். வெண்முத்து, வெண்மையான, வெண்மையான முத்து, வெண்மையான முத்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஐங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்ததுல வந்து பார்த்தோம்னா, மை அப்படின்றதும், ஆன அப்படிங்கிற அந்த உருபுகள் மறைஞ்சு வந்திருக்கு. இதத்தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொகைநிலை தொடர் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6 வகை இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத் தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ மொத்தம் வந்து 6 தொகைநிலை தொடர்கள் இருக்கு. ஓகேவா? என்னென்ன? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத் தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ மொத்தம் 6 இருக்கு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா, நமக்கு வேற்றுமை உருபுகள் நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோல படிச்சுட்டோம். வேற்றுமை அப்படின்ற கான்செப்ட்ல வேற்றுமைனா என்ன? அது எத்தனை வகை இருக்கு? அது என்னென்ன? எல்லாமே பிரீஃபா படிச்சாச்சு. ரைட்டா? ஸோ அது படிக்காதவங்க அதுல போய் படிச்சுட்டு இந்த சாப்டருக்குள்ள வாங்க. வேற்றுமை தொகை நம்ம என்னென்னு படிச்சாச்சு. 2வது வேற்றுமை, ஃபர்ஸ்ட் வேற்றுமையில இருந்தே படிச்சாச்சு. முதல்ல இருந்து 8 வேற்றுமை வரை நம்ம படிச்சுட்டோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா, உருபுகள் கிடையாது அப்படின்னு படிச்சுட்டோம். 2வதுல இருந்து எத்தனை வரைக்கும்? 7வது வரைக்கும் என்ன இருக்கு? உருபுகள் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த உருபுகள் என்னென்ன அப்படின்றதும் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த உருபுகள் மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேற்றுமை தொகை. இப்ப 2வது உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா, 2ஆம் வேற்றுமை தொகைன்னு அத சொல்லுவோம். 3வது வேற்றுமையுடைய உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா, அது 3ஆம் வேற்றுமை தொகை. அந்த மாதிரி வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரீஃபா படிப்போம். நெக்ஸ்ட் அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். கரெக்ட்டா? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அப்படின்னா என்ன? உருபும் பயனும் உடன்தொக்க தொகைனா?
நார்மலா இலக்கண குறிப்பு தருகன்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. கரெக்ட்டா? ஒரு வேர்ட குடுத்து இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்பாங்க. நம்ம என்னலாம் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு போடுவோம். இல்லன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த மாரிலாம் போடுறோம்ல. அதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். பணப்பை. ஸோ இத நம்ம எப்படி பிரீஃபா எழுதுவோம்? பணத்தை கொண்ட பை. அப்போ பணத்தை அப்படின்றனால ஐன்ற வேற்றுமை உருபு இதுல இருக்கு. ஓகேவா? 2வது கொண்ட அப்படிங்கிற இன்னொரு சொல்லும் வந்து அதாவது இந்த வேற்றுமை உருப விளக்கக்கூடிய இன்னொரு சொல். பணத்தை பைன்னு வராது. பணத்தை கொண்ட பை. அதாவது அந்த வேற்றுமை உருப விளக்கக்கூடிய இன்னொரு சொல் என்ன செய்யுது? உள்ள வருது. ஸோ இதத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது நம்மளுடைய வேற்றுமை உருப பொறுத்து. இப்ப இந்த இடத்துல 2வது வேற்றுமை வந்துச்சுன்னா, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. 3வது வேற்றுமை உருபு வந்திருந்துச்சுன்னா, 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அந்த மாதிரி என்ன செய்வோம்னா சொல்லுவோம். ரைட்டா? அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது போயிருவோம். வினைத்தொகைனா என்ன? வினைத்தொகை இதெல்லாம் வந்து நமக்கு என்ன குடுப்பாங்க அப்படின்னா, கொஸ்டின்ல ஆப்டிட்யூட்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேர்ட குடுத்து இது என்ன தொகைன்னு கேட்டிருப்பாங்க. வினைத்தொகையா? பெயரச்ச தொடரா? வினையச்ச தொடரா? ஸோ இந்த மாரிலாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நமக்கு. வினைத்தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலம் காட்டும் அது. ஓகேவா? பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வினையச்ச விகுதி மறைஞ்சு வரும். சாரி பெயரச்ச விகுதி ஆடிய பெயரச்ச விகுதியும் என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. ஆனா காலம் என்ன செய்யும் அப்படின்னா காட்டும். ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, வளர்தமிழ், வளர்கின்ற, வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். ஸோ ரீட் பண்ணோம்னா அது என்ன செய்யுது அப்படின்னா காலம் காட்டுது. அதைத்தான் வினைத்தொகைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர் தான் என்ன வரும் அப்படின்னா, இந்த சவுண்ட் வச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ சவுண்ட் இருக்கும். பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரச்ச தொடர். சவுண்டு, சவுண்டு வந்துச்சு அப்படின்னா, அதை வச்சு ஒரு வினை சொல்ல வச்சு முடிஞ்சிருந்தது அப்படின்னா, அது என்ன சொன்னோம்? வினையச்ச தொடர்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? வினை தொகைனா காலம் காமிக்கணும் அது. அதுதான் என்னது அப்படின்னா, வினை தொகை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பண்பு பெயர் இருக்கும். அதை தழுவி ஒரு பெயர் சொல். இதுக்கு இடையில ஆன, ஆகிய இந்த பண்புருபுகள் மறைஞ்சு வரும். வெண்ணிலவு, வெண்மை, வெண்மையான நிலவு. கருங்குவளை, கருமையாகிய குவளை. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன, ஆகியன்றது வந்திருக்கு. ப்ளஸ் இதை நீங்க பிரிச்சீங்கன்னா, வெண்மை ப்ளஸ் நிலவுன்னு வரும். கருமை ப்ளஸ் குவளைன்னு வரும். ஸோ கருமை, வெண்மை, ஸோ இதெல்லாமே நம்ம எதுன்னு தெரியும்? பண்பு தொகையோடது இல்லையா? ஸோ ஒரு பண்பு பெயர். ஸோ இந்த மாதிரி பண்புகள் வந்திருக்கணும். ஒரு பெயர் சொல்ல தழுவி நிற்கணும். ஆனா, ஆகியன்ற பண்புருபுகள் மறைஞ்சு வரணும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண்பு தொகைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு இப்போ ரெண்டு சொல் இருக்கு. 2 சொல்லும் சேர்ந்து வரும். அந்த 2 சொல்லோட மீனிங் வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வர்றது சிறப்பு பெயர். பொது பெயர் இல்லாம சிறப்பு பெயரும், 2வது பொதுவான பெயரும் வந்து வந்திருக்கும். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிறப்பு பெயர்னா என்ன? பொது பெயர்னா என்ன? இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து இலக்கணத்துல பார்த்தாச்சு. ஓகேவா? நான் வந்து எனக்கு இது அப்படின்னா என்ன? இப்படின்னா என்ன? அப்படின்றதெல்லாம் எனக்கு குழப்புதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் 6த் புக்ல இருக்கு. ஸோ அதிலிருந்து படிச்சுட்டு வாங்க இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதோட பேஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அதனால எனக்கு தெரியல அப்படின்றவங்க, இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நான் வந்து பர்ட்டிகுலரா இந்த டாபிக் படிக்க போறேன்றத படிக்க முடியாது. இதோட பேஸ படிச்சா தான் இது புரியும். இல்லன்னா புரியாது. மனப்பாடம் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பேஸ போய் படிங்க. 6த் புக்ல இருக்கிற பேஸ நீங்க படிச்சுட்டு, அதுக்கு பிறகு இதுக்கு வாங்க. ரைட்டா? இப்போ இதுல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கணும். பொது பெயர் பின்னாடி நிற்கணும். பொது பெயர்னா என்ன? ஒரு நார்மலா ஒரு காமன் வேர்டு. எல்லாத்தையுமே குறிக்கிற ஒரு காமன் வேர்டு. இல்ல பர்ட்டிகுலரா அத மட்டும் குறிச்சா அது சிறப்பு பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா புரிஞ்சிரும். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பனை மரம்.
மரம் அப்படிங்கிறது பொது பெயர். ஓகேவா? மரம்ன்றது எல்லா மரத்தையும் குறிக்கும். அது பொதுவான பெயர். பனை அப்படின்றதுனால அந்த மரத்துல பனைய மட்டும் சிறப்பா சொல்லியிருக்கு. அதான் சிறப்பு பெயர். ஓகேவா? சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும். பொது பெயர் பின்னாடி இருக்கும். ஸோ 2யும் சேர்த்து சொல்றது தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா உவமைத்தொகை. உவமைத்தொகை, உம்மைத்தொகைலாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளதுலேருந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. உவமைத்தொகைனா உவமைக்கும் உவமேயம். உவமைனா என்ன? உவமேயம்னா என்ன? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ரைட்டா? இதுக்கு இடையில உவம உருபுகள் என்ன செஞ்சிருக்கும்னா, மறைஞ்சு வந்திருக்கும். அதுதான் உவமைத்தொகை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மலர் விழி, மலர் போன்ற விழி அப்படின்னு வரும். அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, உவமைத்தொகை. இதுல உருவகம் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். உவமை உருவகம். உருவகம் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விழிமலர். அதாவது ஒரு இயற்கை கூட நம்மள கம்பேர் பண்றாங்க. மலர் போல விழி. அந்த மலர் போல அவளுடைய விழி இருந்தது. ஸோ ஒரு இயற்கையோட நம்மள கம்பேர் பண்ணா அது உவமை. ஓகேவா? ஸோ நம்ம கூட அந்த இயற்கைய கம்பேர் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது உருவகம். ஓகேவா? விழி மலர். நம்மளுடைய கண் போல அந்த மலர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இயற்கையோட தான் நம்மள கம்பேர் பண்ண முடியும். நம்மளோட இயற்கைய கம்பேர் பண்ண முடியாது. அது நம்மளா உருவகப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி வந்தால் அது உருவகம். ஓகேவா? அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 2 சொல் வந்து சேர்ந்து வந்திருக்கும். நடுவுல சவுண்டு. நடுவுலயும் கடைசியிலயும் என்ன செஞ்சிருக்கணும்னா, சவுண்டு வரணும். ஓகேவா? அந்த இடைச்சொல் மறைஞ்சு வந்துச்சுன்னா, அதான் உம்மை தொகை. இரவு, பகல். இரவும், பகலும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இரவு, பகல். அப்ப இரவும், பகலும். தாய், தந்தை. தாயும், தந்தையும். ஸோ இந்த மாதிரி இந்த சவுண்டு மறைஞ்சு வந்திருக்கு. இடையிலயும், லாஸ்ட்லயும் அதான் உம்மை தொகை. அதே மாதிரி எண்ணும்மை அப்படின்னா என்ன? அப்படின்னா வெளிப்படையாவே வந்திருக்கும். இரவும், பகலும். பசுவும், கன்றும். அந்த சவுண்டு வெளிப்படையா வந்தால் எண்ணும்மை. வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்தா உம்மை. ஸோ இது வந்து நமக்கு என்ன செய்யும்னா குழப்பும். எண்ணும்மை எது? உம்மை தொகை எது? அப்படின்றது நல்லா குழப்பும். ஓகேவா? நல்லா புரிஞ்சு அத படிச்சுக்கோங்க. ஓகேவா? உம்மை தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. உம்மை, சவுண்ட நம்ம தான் போடணும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து சொல்றேன். அந்த இதுலயே வேர்டிங்ஸ்லயே படிச்சு வச்சுக்கோங்க. உம்மை தொகை அப்படின்னு வரனால, இந்த நம்ம தான் உள்ள போட்டுக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. எண்ணும்மை அப்படின்னு வரும்போது அது ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கும். இது நம்ம வந்து பேசிக் ஒரு ட்ரிக்கு தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா உம்மை தொகையும், எண்ணுமையும் நமக்கு நல்லா குழப்பும். உம்மை தொகையா? இது எண்ணுமையா? அப்படின்றது குழப்பும். உம்மை தொகை இந்த அப்படின்றது நம்ம போடுறோம். அந்த நம்மளா தான் போடணும் இதுக்குள்ள அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி போட்டா அது உம்மை தொகை. அதுவாவே இருக்கு அப்படின்னா அது எண்ணுமை. ஓகேவா? அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வேற்றுமை தொகை பார்த்துருக்கோம். வினைத்தொகை, பண்புத் தொகை, உவமைத் தொகை, உம்மைத் தொகை இதெல்லாமே பார்த்துட்டோம். இது எதுவுமே இல்லாம புதுசா இருந்தா அதுதான் அன்மொழி தொகை. ஓகேவா? இந்த எதுலயுமே வந்து இன்வால்வ் ஆகாம, அது புதுசா இருக்கு. அது வேற்றுமை தொகையில பார்த்தாலும் அது ஒத்து வரல. வினை தொகையில பார்த்தாலும் ஒத்து வரல. பண்பு தொகையிலயும் ஒத்து வரல. உவமையிலயும் வரல. உம்மையிலயும் வரல. எண்ணுமையிலயும் வரல. ஸோ எதுலயுமே வராம இருக்கிறது தான் எது அப்படின்னா, அன்மொழி தொகை. அன்மொழி தொகை பிரித்தெழுதுகன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை அப்படின்னு அதை பிரிக்கணும். படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம். அன்மொழி தொகை அப்படின்னா அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அன்மொழி தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்ப்போம். பொற்கொடி வந்தாள். அவ்வளவுதான். ஸோ இது வந்து பொற்கொடி வந்தாள்ன்றது ஒரு சென்டென்ஸா குடுத்துருக்காங்க. இது எதுக்குள்ளயாவது வந்து நம்மளால சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த 5, 6ல எதுலயுமே நீங்க சேர்க்கலாம். அந்த 5ல எதுலயுமே நீங்க சேர்க்க முடியாது அத. ஓகேவா? அதத்தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொடி எப்படின்னா வளையல். பொற்கொடி அப்படின்றது பொன்னால் ஆன வளையல் அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஆனா இது வந்தாள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கிறதுனால, பொன்னாகிய வளையலை அணிந்த ஒரு பெண் வந்தாள் அப்படின்ற பொருளும் தரும். பொன்னால் ஆகிய ஆள் அப்படின்ற வேற்றுமை உருபு, ஆகிய அப்படிங்கிற பயன்,
மறைஞ்சு வந்து வந்தாள் அப்படிங்கிற சொல்னால அது பெண் அப்படிங்கிறத குறிக்கிறதுனால இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. ஓகேவா? ஸோ இந்த அளவு ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அன்மொழி தொகை அப்படின்றது நமக்கு எது எதுல உள்ள இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை இந்த எதுக்குள்ளேயுமே இன்க்ளூட் ஆகாம அடங்காம அது தனியா வந்திருக்கும். அப்படி வந்தா அது அன்மொழி தொகைன்னு நீங்க கண்ண மூடிட்டு போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சொற்றொடர் எதுவுமே மறையாம வெளிப்படையா வந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர்கள். மறைஞ்சு வந்தா அது தொகைநிலை தொடர், மறையாம வந்தா தொகாநிலை தொடர், மறையாம வெளிப்படையா வந்துரும். அதான் தொகாநிலை தொடர். ஓகேவா? இது எத்தனை வகை அப்படின்னா 9 வகை இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அது என்னென்ன அப்படின்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்றுத் தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொற்றொடர், அடுக்குத் தொடர். ஸோ இந்த 9 வகை இருக்கு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த உருபுமே மறைஞ்சிருக்காது. வெளிப்படையா மீனிங் கொடுக்கும். இதெல்லாம் தான் என்ன சொல்றாங்க இந்த தொடர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எழுவாய் தொடர். அதாவது முதல் வேற்றுமை தொடர் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் வேற்றுமையில என்ன கிடையாது, உருபுகள் கிடையாது. அதை நம்ம எதுல போடுறோம்? தொகாநிலை தொடர்ல போடுறோம். விழித்தொடரும் அப்படிதான். முதல் வேற்றுமையும் 8வது வேற்றுமைக்கு என்ன கிடையாது, உருபு கிடையாது. அது ரெண்டுமே இதுல வரும். எழுவாய் தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிகை மலர்ந்தது. மல்லிகை அப்படின்றது ஒரு எழுவாய். அதை தொடர்ந்து ஒரு பயனிலையை வச்சு முடிஞ்சிருக்காது. இடையில நீ எந்த சொல்ல போட்டோம் நீ அதை வந்து பண்ணணும்னு தேவையில்லை. மல்லிகை மலர்ந்தது அவ்வளோதான். அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு சொல்லும் போட்டு அதை ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய் தொடர். இப்ப விழி தொடர். விழினா என்னது? அழைக்கிறது. கரெக்டா? ஸோ நண்பா வா, நண்பா படி. ஸோ இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு ஒரு விஷயங்கள் சொல்றோம். ஸோ இந்த இதுக்கு என் பிட்வீன்லையும் நம்ம எந்த ஒரு உருபோ சொல்லுருபோ எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். வினை முற்றுத்தொடர். ஸோ இது கொஸ்டின் பேப்பர் ரீகால் பண்ணும்போது இந்த வினை முற்றுத்தொடர், பெயரச்சத்தொடர், வினையச்சத்தொடர்லாம் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். கரெக்டா? ஸோ வினை முற்றுத்தொடர்னா என்ன அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 2 வினை முற்று வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சென்றனர் வீரர். சென்றனரும் வீரர்ன்றது ஒரு எழுவாய். அது ரெண்டுமே நம்மளை கம்ப்ளீட் தான் பண்ணுது. ரைட்டா? ஸோ நமக்கு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வினை முற்றுத்தொடர். நீ இன்பிட்வீனில் எந்த வேர்டுமே போட்டு ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சென்றனர் அப்படின்றது வினை முற்று. வீரர்ன்ற ஒரு பெயரை வச்சு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லும் மறைஞ்சிருக்காது. இதுதான் வினை முற்றுத்தொடர். ரைட்டா? அடுத்தது என்னது? பேரச்ச தொடர். இதெல்லாமே நிறைய தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பேரச்ச தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரைந்த ஓவியம். எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம ஈஸியாக படிக்க முடியும் இதை. வரைந்த அப்படின்றதுல 2 வேர்டில் இந்த ஃபர்ஸ்ட்ல ஆ சவுண்டு வரும். வரைந்த ஆ சவுண்டு வருதா? ஓவியம் அப்படின்ற ஒரு பெயர்ச்சொல் வச்சு அது முடிஞ்சிருக்கும். அப்படி வந்திருந்தால் அது பெயரச்ச தொடர். ஓகேவா? ரெண்டுமே பார்க்கணும். இது மட்டும் பார்க்கக்கூடாது. வரைந்த ஆ சவுண்டு வந்திருக்கு அதனால பெயரச்ச தொடர்னு போடக்கூடாது. ஸோ சம்திங் வந்து சில சென்டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் ஆ சவுண்டு இருக்கும். பட் ஆனால் வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கும். அதனால் அதை கரெக்டாக ப்ராப்பராக ரீட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு பெயர்ச்சொல்லை வச்சு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது பெயரச்ச தொடர். அடுத்தது வினையச்ச தொடர். வினையச்ச தொடரில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேடி பார்த்தான். ஸோ இந்த இடத்துல தேடி ஈங்கிற சவுண்டு வரலாம், இல்லை ஊங்கிற சவுண்டு வரலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சவுண்டு உள்ளே வரணும். ப்ளஸ் வந்து வினைச்சொல்லை வச்சு முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்தா அது வினையச்ச தொடர். ஓகேவா? ஒரு பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சிருந்தா அது பெயரச்ச தொடர். ஒரு வினை சொல்ல வச்சு முடிஞ்சிருந்தா அது வினையச்ச தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகைநிலை தொடர்னா என்ன சொன்னோம்? வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு வந்திருக்கும். அது வேற்றுமை தொகைநிலை தொடர்னு சொல்லிட்டோம். வேற்றுமை தொகாநிலை தொடர்கள்னா என்ன அப்படின்னா அந்த வேற்றுமை வந்து வெளிப்படையா வந்திருக்கணும். வந்திருந்தா அது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். ரைட்டா? இப்ப கவிதையை எழுதினார். ஸோ ஓப்பனாவே வந்துருச்சு ஐங்கிற வேற்றுமை உருபு. அப்ப இது என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொற்றொடர்னா என்னன்னா மற்று பிற. மற்றுங்கிற
இடைச்சொல் என்ன செஞ்சிருக்கு? வெளிப்படையா வந்திருக்கு. அது இடைச்சொற்றொடர். அடுத்தது உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர் அப்படின்றது சாலவும் நன்று. சாலன்ற உரிச்சொல் வந்து வெளிப்படையா வந்திருக்கு. இது உரிச்சொற்றொடர். அவ்வளவுதான். அடுக்கு தொடர் நம்ம ஆல்ரெடி தெரியும். நன்று, நன்று, நன்று. ஸோ பலமுறை அடுக்கி வருதான் அடுக்கு தொடர். 4 தடவை வரைக்கும் இந்த அடுக்கி வர முடியும் அடுக்கு தொடர்ல. ஓகேவா? ஸோ இதே இதுல இரட்டை கிளவினா நாம என்ன சொன்னோம்? இரட்டை கிளவி அப்படின்னா பல பல, சலசல. ஸோ இதை பிரிச்சா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை கிளவி. அதே வந்து இதில் பிரிச்சோன்னா மீனிங் தரும். அதான் வந்து அடுக்கு தொடர். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுதான். ஸோ தெரியல அப்படின்றவங்க, உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ ஸோ அதையும் இருக்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? கொஷின்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது டேஷ். சொல். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ். சொற்றொடர் இல்லைன்னா தொடர். இது வந்து நம்ம 6th இருந்தே பார்த்துட்டு இருக்க ஒரு ஒன் வேர்டு தான். ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு இவற்றின் உருபுகளோ தொக்கினா மறைந்து வருமானால் அது என்னன்னு கேட்கலாம். தொகை நிலை தொடர். ஓகேவா? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருமானால் அது என்னது? தொகை நிலை தொடர். ஓகேவா? எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இலக்கண கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட டெஃபனிஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அது என்ன தொடர், அது தொகைநிலை தொடரா தொகாநிலை தொடரா இல்லை சரியா தவறால இதை கொடுத்து இது தொகைநிலை தொடர் இது தொகாநிலை தொடர் சரியா தவறா. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நமக்கு வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்காட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எடுத்துக்காட்டு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். ஓகேவா? எத்தனை எடுத்துக்காட்டு இருந்தாலும் அதை படிங்க. ரைட்டா? பாலை பருகினான் வெண்மையான முத்து. இந்த முதல் தொடர்ல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும், அடுத்த தொடர்ல வெண்மை மைங்கிறதும் ஆனங்கிற உருவும் மறைந்து நின்று பொருள் தருது. ரைட்டா? அடுத்தது தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். 6 வகை இருக்கு. தொகாநிலை தொடர் எத்தனை வகைனா 9 வகை. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகை? 6. தொகாநிலை தொடர் வந்து 9. ரைட்டா? 6 வகை என்னென்ன? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஓகேவா? இது படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. 2 சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ்னு கேட்கலாம். வேற்றுமை தொகை. ஓகேவா? 2 சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது என்னன்னு கேட்கலாம். வேற்றுமை தொகை. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு திருவாசகம் படித்தான். என்ன தொகை? கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். 2, 3, 4, 5. என்ன தொகை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. திருவாசகத்தை படித்தான். ஐங்கிறது வந்திருக்கு. அப்ப இது என்ன தொகை? 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு. ஸோ இதுல என்ன தொகை மறைஞ்சு வந்திருக்கு? தலையால் வணங்கு. தலையால் வணங்கு. ஸோ ஆல் அப்படிங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஆல் அப்படின்றது எதோடையது? 3ஆம் வேற்றுமை தொகையுடையது. ஸோ இது 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான். சிதம்பரத்திற்கு சென்றான். கூங்கிற வேற்றுமை உருபு என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சிருக்கு. அது எத்தனாவது? 4ஆவது இல்லையா? 4ஆம் வேற்றுமை தொகை. மழை வீழ் அருவி. மழையின் வீழ் அருவி. மழை வீழ் அருவி. மழையின் வீழ் அருவி. ஸோ 5ஆம் வேற்றுமை தொகை என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. கம்பர் பாடல். கம்பரது பாடல். இதுல 6ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்கு. மலை குகை. மலையின் கண். மலையின் கண்
புகை. ஸோ 7ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்கு. 7ஆம் வேற்றுமை உருபு என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சிருக்கு. இது என்னது? 7ஆம் வேற்றுமை தொகை. ரைட்டா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஃபர்ஸ்ட் ஒன் பணப்பை. எடுத்துக்காட்டு. ஸோ இதில் பணத்தை கொண்ட பை. ஸோ ஐங்கிற அந்த உருபு மறைஞ்சிருக்கணும். அடுத்தது அதனுடைய பயனை விளக்குற ஒரு சொல்லும் இடம்பெற்றிருக்கணும். இது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ இது என்னது? ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபு இல்லையா? ஸோ இப்போ 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேவா? அந்த எக்ஸாம்பிளை கொடுத்து அது என்ன தொகை அப்படின்னு கேட்கலாம். படிச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்றது நம்ம வந்து ப்ரீஃபாக சொல்கிறோம் அப்படின்றனால ஈஸியாக அது புரிஞ்சுக்கிறதுனால ப்ரீஃபாக சொல்கிறோம். ஸோ அதனால் மக்கப் பண்ணி படிக்காதீங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது என்னது? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பால் குடம். ஸோ பாலை கொண்ட குடம். அதில் ஐங்கிற வேற்றுமை உருவும் கொண்டங்கிற அதனுடைய பயனும் வந்திருக்கு. ஸோ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு பொற்சிலை. பொற்சிலை அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? பொன்னால் ஆகிய சிலை. ஆள் அப்படிங்கிற உருபு மறைஞ்சிருக்கு. அதனை விளக்குற ஒரு பயனும் வந்திருக்கு. பயன் சொல்லும் வந்திருக்கு. பொன்னால் ஆன ஆகிய சிலை. ஸோ அது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது மாட்டுக் கொட்டகை. மாட்டுக் கொட்டகை அப்படின்னு வரும்போது மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. கூங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கட்டப்பட்ட அப்படின்றனால இந்த உருவினுடைய பயனும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேவா? அடுத்தது வினைத்தொகை. நெக்ஸ்ட் வினைத்தொகைனா என்ன அப்படின்றது பார்த்தோம்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்னது? வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலை இருக்கணும், பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வர்ற ஒரு பெயரச்சம் தான் வினைத்தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஆடு கொடி. இது வந்து என்ன தொகைன்னு கேட்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பிரித்து பார்த்தோன்னா காலம் காட்டணும். ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடிய கொடி. ஸோ இதில் 3 காலமும் காட்டுது. ரைட்டா? அதே மாதிரி வளர்தமிழ். வளர்தமிழ் கொடுத்து இது என்ன தொகைன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ். ஸோ காலம் காட்டுது. ஸோ இப்போ இந்த காலம் காமிக்குது அப்படின்றனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஸோ இந்த வேர்டு இந்த சென்டென்ஸ் வந்து எதில் இருக்குன்னு கேட்கலாம். நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஸோ இது சொல்லப்பட்ட நூல் எது? நன்னூல். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து புக்கில் 1 by 1 ரீட் பண்ணி எத்தனை கொஷின் உங்களால் எடுக்க முடியுமோ எடுத்து படிக்கணும். ரைட்டா? ஸோ காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை சொன்னது யாது? நன்னூல். அடுத்தது பண்புத்தொகை. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே, இந்த ரெண்டுக்கும் இடையில ஆன ஆகிய. ஸோ இந்த பண்புருபுகள் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில ஆன ஆகிய இந்த பண்புருபுகள் மறைந்து வந்தா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பண்புத்தொகை. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளை பார்க்கணும். வெண்ணிலவு, கருங்குவளை. ஸோ ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் பிரித்து பாருங்க. வெண்மை ப்ளஸ் நிலவு, கருமை ப்ளஸ் குவளை. ஸோ நமக்கு ஒரு பண்பு பெயர் வந்திருக்கு. ஸோ இது பண்பு தொகை. அவ்வளோதான். ஓகேவா? பண்பு பெயர் வந்திருக்கு. இது பண்பு தொகை. இதே மாதிரி இந்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்தோம்னா என்ன வந்திருக்கு? காலம் காட்டுது, வினைத்தொகை. பண்பை சொல்லுது, பண்பு தொகை. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று இருக்குது. அதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது என்னன்னு கேட்கலாம். சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் நிற்கணும், பொது பெயர் 2வது நிற்கணும். அப்படி இருந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அவ்வளோதான்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்க. பனை மரம். இது என்னன்னு கேட்கலாம். ஸோ பனை மரம். மரம் அப்படின்றது என்னது நமக்கு? பொதுவான பெயர். பனைன்றது மரத்துல ஒரு பர்ட்டிகுலரா ஒரு செட்டு. ரைட்டா? அப்போ பனை. அப்போ இப்படி வந்தா அது என்னது? இரு பெயரொட்டு பண்புத்தொகை. நீங்க எடுத்துக்காட்ட நல்லா படிங்க. ரைட்டா? அடுத்தது உவமைத்தொகை. உவமைத்தொகை ஈஸி நமக்கு. உவமை, உவமேயம் 2க்கும் இடையில உவம உருபு மறைஞ்சு வரணும். என்னென்ன உவம உருபு? போல, போன்ற, நிகர, அன்ன, மான. ஸோ இந்த மாதிரி உவம உருபுகள் மறைஞ்சு வந்தா அது உவமைத்தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, மலர் விழி. மலர் போன்ற விழி. ஸோ இது உவமைத்தொகை. உவமை உருவகம் வந்து நமக்கு குழப்பம். உவமை உருவகத்தை பொறுத்த வரைக்கும் உவமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? இயற்கையோடைய நம்மள கம்பேர் பண்ணணும். அது உவமை. நம்மளோட இயற்கைய உருவகப்படுத்துனா அது என்னது? உருவகம். அவ்வளோதான். மலர் விழி, மலர் போன்ற விழி. ஸோ போன்றன்ற உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது உவமைத்தொகை. ஓகேவா? இதுல என்னென்ன உவமைன்னு பார்த்தோம்னா, மலர். ஸோ நம்மளுடைய இயற்கையை வச்சு தான் நம்மள உவமைப்படுத்துவோம். அதுதான் உவமை. ஓகேவா? உவமேயம் அப்படின்றது விழி. நம்மள வந்து உவமேயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்பிட்வீன்ல எது மறைஞ்சிருக்கு? போன்றங்கிற உவம உருபு மறைஞ்சிருக்கு. ஓகேவா? எப்பயுமே வந்து இயற்கை தான் உவமையா இருக்கும். ஓகேவா? அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகைனா ரொம்ப ஈஸி. 2 வேர்டுக்கு இடையில சவுண்டு மறைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் என்னது? இரவு பகல் குடுத்தோம். நமக்கு என்னன்னு கேட்கலாம். உம்மை தொகை. தாய் தந்தை. உம்மை தொகை தாயும் தந்தையும். இரவும் பகலும். சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை என்ன சொல்லுவோம்? உம்மை தொகைன்னு சொல்லுவோம். டெஃபனிஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஆனால் டெஃபனிஷனும் படிச்சுக்கோங்க. அடுத்தது, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்படையா வருது அப்படின்னா அது எண்ணுமை. சவுண்டு வெளிப்படையா வந்துருச்சு அப்படின்னா அது எண்ணுமை. இரவும் பகலும், பசுவும் கன்றும் இதெல்லாமே என்னது? எண்ணுமை. ஓகேவா? அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்கள் மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை பிரித்தெழுதுகன்னு கேட்கலாம். அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. இதுதான் கரெக்டான பிரித்தெழுதுறது. ரைட்டா? அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. ஸோ எக்ஸாம்பிள் பொற்கொடி வந்தாள். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பார்த்துடணும்? ஃபர்ஸ்ட் வேற்றுமை இருக்கா, வினை இருக்கா, பண்பு இருக்கா, உவமை இருக்கா, உண்மை இருக்கான்னு பார்க்கணும். இது எதுவுமே இதில் இல்லை அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை. பொற்கொடி வந்தாள். இதில் பொற்கொடி, கொடினா வளையல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னால் ஆகிய வளையல் அப்படின்ற மீனிங் வரும். பட் வந்தாள் அப்படிங்கிறதுனால இது பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த ஒரு பெண் வந்தாள் அப்படின்ற இது மீனிங் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். அடுத்தது தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை என்னன்னு சொல்லுவோம்? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். அது 9 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எழுவாய் தொடர். இதில் எல்லாமே வந்து நான் சொன்னதை தான் அப்படியே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர். ஓகேவா? விழித்தொடர். விழித்தொடர்னா கூப்பிடுற மாதிரி இருக்கும். நண்பா படி. நண்பாங்கிற ஒரு விழிப்பெயர் படி என்னும் ஒரு பயனிலை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்ததால் இது விழித்தொடர். அவ்வளோதான். இது நீங்க ரீட் பண்ணீங்கன்னா நான் சொன்னதை தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடர்னா சென்றனர் வீரர். சென்றனர் அப்படின்றது ஒரு வினை முற்று. வீரர் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லும் மறையலை. இதான் என்னது? வினை முற்றுத்தொடர். ஓகேவா? இதுக்கு எல்லாத்துலேயுமே எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெயரச்ச தொடர். எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம். இதில் வரைந்த அப்படிங்கிற எச்ச வினை ஓவியம் என்னும் பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது என்னது? பெயரச்ச தொடர். ஓகேவா? அடுத்தது வினையச்ச தொடர். எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான். தேடி என்னும் வினை எச்ச சொல் பார்த்தான் என்னும் வினை முற்று சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த சொல்லும் மறையாம வந்திருக்கு. இது வினையச்ச தொடர். அடுத்தது
வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினார். ஸோ இதுல ஐங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்து பொருள் உணர்த்துறதுனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேவா? அடுத்தது இடைச்சொற்றொடர். எடுத்துக்காட்டு என்னது? மற்று பிற. மற்றுங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொற்றொடர். அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் தொடர். இதில் சாலவும் நன்று. சாலங்கிற உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொற்றொடர். அடுக்கு தொடர். நன்று நன்று நன்று. இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். ஸோ புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இதை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரைட்டா? வினைத்தொகை, பெயரச்ச தொடர், இது பொறுத்துகளை சரியா தவறால அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின் லைட்டாக பார்ப்போம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தா அது என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. என்ன தொகை அது? வேற்றுமை தொகை. செம்மரம் அப்படிங்கிற சொல் என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. செம்மை பிளஸ் மரம். இதை நம்ம பிரிச்சா ஈஸியா தெரிஞ்சிரும். பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஸோ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். செம்மை பிளஸ் மரம். செம்மை அப்படின்றது ஒரு பண்பை குறிக்குது. சரி, ரைட்டா? பண்பு தொகை அது. அடுத்தது கண்ணா வா. கண்ணா வானா கூப்பிடுற மாதிரி இருக்கு, அழைக்கிற மாதிரி இருக்கு. அழைக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன சொன்னோம்? விழித்தொடர். ஓகேவா? நெக்ஸ்ட் பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வினை முற்று தொடர், எழுவாய் தொடர், விழித்தொடர் கேட்டிருக்காங்க. பெயரச்ச தொடர் என்னது? பெயரச்ச தொடர்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஆ சவுண்டு வரணும், ஒரு பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சிருக்கணும். அது எங்க வருதுன்னு பார்ப்போம். எழுதிய ஆ சவுண்டு வந்திருக்கு. பாடல் ஒரு பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சிருக்கு. அதுதான் என்னது? பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர்னா என்ன வரணும்? ஈ இல்லைன்னா ஊ சவுண்டு வரணும், ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கணும். இல்லையா? பாடி. பாடி ஈ சவுண்டு வந்திருக்கு. முடித்தான் ஒரு வினைச்சொல்ல வச்சு முடிஞ்சிருக்கு. அப்ப இது வினையச்ச தொடர். அடுத்தது வினை முற்று தொடர். வினை முற்று தொடர்னா என்ன வரணும்? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வினை முற்று இருக்கணும், அடுத்தது ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கணும். அப்போ வென்றான் ஒரு வினை முற்று இருக்கு, சோழன் அப்படின்றனால ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் என்னது? வினை முற்று தொடர். ஓகேவா? அடுத்தது எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன வரணும்? ஒரு எழுவாய் வரணும், அது ஒரு பயனிலை வச்சு முடிஞ்சிருக்கணும். கார்குழலி படித்தாள் ஒரு எழுவாய் பிளஸ் ஒரு பயனிலை வச்சு முடிஞ்சிருக்கு. அது என்னது? எழுவாய் தொடர். விழித்தொடர் அப்படின்னா அழைக்கிற மாதிரி இருக்கணும். புலவரே வருக. ஸோ இது விழித்தொடர். ஓகேவா? ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஸோ இன்னும் நான் படிக்கல அப்படின்னவங்க, இதில் நிறைய குழப்பம் இருக்குது, எனக்கு இன்னும் நான் படிக்கலன்றவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸை படிச்சுட்டு வாங்க. 6th புக்லேருந்து படிச்சுட்டு வாங்க. இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இலக்கணம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.